ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா கோலி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1:3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். நான் 1 கப் ரவைக்கு 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கலாம். தண்ணி இழந்து அதே கப்பில் தாங்க எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கிளறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையும் இது கூட சேர்த்துடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துன ரவை, அரிசி மாவு, முட்டை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து ஒன்றோட ஒன்றா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. மினி கோலி உருண்டை சைஸுக்கு நம்ம பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அரசை இலை இல்லாட்டி வாழை இலை எதாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இது போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி 2 எடுத்துக்கிறேங்க. இப்போ காஞ்ச மிளகா 3, அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கோலி உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதை தாளிச்சிக்கலாங்க. கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஆறிட்டு இருக்கிற கோலி உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துன கோலி உருண்டை இந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது போல் நம்ம சேர்த்து விட்டுருவோம். பாருங்கள், இது போல் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரவா கோலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு வேணால் மறுபடியும் கூட ஒரு பிஞ்சு போல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வாயில் வச்சதுமே நல்லா மெது மெதுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.